இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்குரிய ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவான ராசி பலனை முதல்ல பார்த்துருவோம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் சிம்மத்திலும் கன்னி ராசியிலும் மாற இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. அதனால உருவாகக்கூடிய புதாத்திய ராஜ யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகமெல்லாம் உருவாகுது. அதில் ஒவ்வொரு ராசிக்காக என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆறாருன்றதையும் பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்தில் புத பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. 23ஆம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சி ஆறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் கன்னி ராசியில் பயிற்சி ஆறனால சுக்கிர பகவான் துலாம் ராசியில் பயிற்சி ஆறாரு. 3 கிரகங்கள் முக்கிய நிகழ்வுகள் நடத்த இருக்குது. அதனால் நீங்கள் கிரக சேர்க்கை, நிதி நெருக்கடி சில பேர்த்துக்கு ஏற்படும். அதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்துருவோம். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பணியிடத்தில் மற்றவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேலையில் ஒருங்கிணைப்பை பெறுவீங்க. உங்களின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளை கவனிச்சுக்கிறது நல்லது. பணியிடத்தில் பெரிய பொறுப்புகள், பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் போட்டிகளிலும் தேர்வுகளிலும் நல்ல முடிவை பார்ப்பீங்க. மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிர்ஷ்டமும் பெரிய வெற்றியையும் பெறலாம். நில சொத்து வாங்கும் விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். காதலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு புரிதல் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சோர்வாக இருப்பீங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்று மனசுக்குள்ளே நினைப்பீங்க இல்லையா, அதை வச்சே நீங்கள் முன்னேறணும். அதுவே சரியாக தான் இருக்கும். கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சிகளை மட்டுமே நீங்கள் வேலையில் வெற்றி பெற முடியும். பணியிடத்திலும் சரி, மூத்தவர்கள் உங்களுக்காக உதவி செய்வாங்க. உங்கள் வேலையுடன் ஆரோக்கியத்தையும் அப்பப்போ பார்த்துக்கிறங்க. சிக்கலான வேலைகளை செய்வதை தவிர்த்துருங்க. காதல் உறவில் மகிழ்ச்சி உண்டாகலாம். திருமண வாழ்விலும் இனிமையும் நிறைஞ்சிருக்கும். பிள்ளைகளால் சில மகிழ்ச்சிகரமான செய்திகள் வருது ஃப்ரெண்ட்ஸ். வெற்றியும் தோல்வியும் கும்பராசி அன்பர்களுக்கு கலவையான மாதமாக இருக்கும். அமைதியான மற்றும் வசதியான வேலை நட்பு சூழலை உருவாக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாகத்தான் இருக்குது. பழைய நிலைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வை பார்ப்பீங்க. பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீங்க. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படலாம். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா அரசு துறையிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்களை பற்றி சொன்னோம்னா உங்கள் படிப்பில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். கோபத்தில் யார்ட்டனாச்சும் சண்டையிட வேணாம். மேலும் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். உங்கள் படிப்பு எதிர்மறையாக பாதிக்கப்படுவதை தவிர்த்துருங்க. நீங்கள் செய்ய நிறைய இருக்குது. உங்கள் கடின உழைப்பை நம்பணும். குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நிம்மதியும் வெற்றியும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு அதிகரிக்கும். இந்த மாதம் காதல் உறவுகளில் சில டென்ஷன் அதிகரிக்கும். வார்த்தை போர் காரணமாக ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பொறுமையாக இருக்கிறது அவசியம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். ஈகோ மோதல்களை விலக்கி வைங்க. உங்கள் உறவை நீங்கள் நிர்வகிக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை கும்பிடணும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான சரியான முடிவுகளை எடுப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. எடுக்கும் முடிவுகள் உங்கள் சூழலில் உள்ளவர்களுடன் உறவு சிக்கல்களை ஏற்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் திறமைகளை மேம்படுத்துறதுலையும் உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி அடைவதிலையும் நீங்கள் பல சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தில் உள்ளவங்கள்ட்ட சுமூகமான உறவை பேணுறது கடினமாகத்தான் இருக்கும். இது தொழில் வளர்ச்சியில் தாமதத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள தந்தை மற்றும் தந்தை வயதுடைய உறுப்பினர்களுடன் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் வாழ்க்கை துணையுடன் சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது உறவு முறிவை ஏற்படுத்தும். இதனால் எல்லாத்துக்கிட்டையும் விவாதங்களை தவிர்த்து நல்லுறவை பேணுறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நிதி இழப்புகளை தவிர்க்க முடியாது. செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்த
பரிந்துரைக்கப்படுறீங்க. சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகள், நிதி இழப்புகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் திடீர் வீழ்ச்சிகளை வழங்கலாம். அதனால் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை ஒத்தி வைக்கணும். இருந்தாலும் உங்கள் செல்வத்தை மேம்படுத்த இது சாதகமான மாதம். எதிர்காலத்தில் பெரும் வருமானத்தை அளிக்கக்கூடிய வீடு, நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்க உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு முதலீடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளின் மூலம் வருமானம் பெற வாய்ப்புகள் இருக்குது. பிற மாநிலம் மற்றும் பிற நாடுகளுடனான பரிந்துரைகளை கையாளையில் வணிகம் லாபத்தை வழங்கும். இருந்தாலும் கூட்டாண்மை பெரிய வீழ்ச்சியும் நிதி இழப்புகளையும் வழங்கும். உங்கள் செயல்பாடுகளை மற்றவங்க சார்ந்து இல்லாமல் இருக்கணும் மற்றும் நிதி இழப்புகளை தவிர்க்க பண பரிவர்த்தனையின் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவீங்க. பெரிய சிரமங்களை தவிர்த்த உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். பெற்றோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது. இதனால் மனக்கவலைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும். பெரிய சிரமங்களை தவிர்க்க அவர்களின் உடல்நலம் குறித்து அவ்வப்போது பரிசோதனை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், சரியான உணவை பின்பற்றணும். இந்த காலகட்டம் தனிநபர்கள் காதல் உறவுகளில் ஈடுபட உதவும். இருந்தாலும் காதல் உறவுகளில் நீங்கள் பல போராட்டங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைவதில் சிரமங்களை சந்திக்கலாம். விநாயகப் பெருமானை வழிபடணும். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுறது கல்வி வளர்ச்சியில் உள்ள சிரமங்களை கொஞ்சம் தடுக்கும். காதல் உறவை எடுத்துக்கிட்டால் அந்த செப்டம்பர் மாதத்தில் தனிநபர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை கண்டுபிடிச்சி காதல் உறவுகளில் விழ வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளில் வெற்றி அடைய முடியும். இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவரின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் பல போராட்டங்களை சந்திக்க போகிறீங்க. உங்கள் அன்புக்குரியவரின் குணாதிசயம் உங்கள் குணாதிசயத்திற்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கும். இது நிறைய மனக்கவலைகளை அழித்து உங்கள் அமைதியை இழக்க செய்யும். உங்கள் பங்குதாரர் அவர்களின் நண்பர்கள் மற்றும் பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்டு உங்களை சோதனை செய்வாங்க. இந்த மாதிரி நிலை உங்களை ரொம்பவும் புண்படுத்தும், மன அமைதியை கெடுக்கும். இந்த விஷயங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்கள் பங்குதாரர் மற்றவங்கள்ட்ட அதிக நேரம் செலவிடாமல் மேலும் உங்கள் சந்திப்பை தவிர்க்க முயற்சி செய்யலாம். இது மன அழுத்தத்தையும் வாக்குவாதத்தையும் அதிகரிக்கும். விஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா காதல் உறவுகளில் ஏற்படும் சிரமங்கள் குறையும். இந்த மாதிரி பிரச்சனையும் குறையும். திருமண உறவுகளின் நல்லிணக்கம் காண புத பகவானுக்கு பூஜை செய்யணும். பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து பணத்தை பெறுவதன் மூலம் நிதி வளர்ச்சியை பெற முடியும்னு சொன்னேன். செப்டம்பர் மாதம் துணைபுரியும் பிற நாடுகளுடன் கையாளும் வணிகம் லாபம் தரும். வீடு, நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மற்றும் நகைகள் வாங்குவீங்க. உங்கள் செல்வத்தை மேம்படுத்த உங்கள் வருமானம் மற்றும் லாபத்தை முதலீடு செய்ய நீங்கள் முன் வருவீங்க. இருந்தாலும் வணிக மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக முதலீடுகளை நிதி இழப்புகளை வழங்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஏமாற்றப்படும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரிய இழப்புகளை தவிர்க்க கூட்டாளர்கள் நம்புறதை தவிர்த்துருங்க. கூட்டாண்மையிலிருந்து விலகி இருக்கணும். திடீர் நிதி வளர்ச்சிக்கான போலியான யோசனைகளை வழங்கி உங்களை ஏமாற்றும் நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்திலையும் வரம்புகள் மற்றும் தூரத்தை பராமரிக்கணும். மேலும் பெரிய இழப்புகளை தவிர்க்க யாரையும் நம்ப வேண்டாம். உடல்நல கஷ்டங்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் சொந்த ஊரில் செயல்பாடுகளுக்கு செலவுகளை அதிகரிக்கும். இந்த நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்த பரிந்துரைக்கப்படுறீங்க. முனிவர்களை வழிபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். செப்டம்பர் மாதம் உங்கள் தொழிலில் வெற்றியை அடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறணும். போட்டிகளில் கலந்து கொண்டு எதிரிகளுக்கு எதிராக வெற்றி பெறலாம். தொழிலில் வளர்ச்சி பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதிகம் நம்புகிற நபர்களை வீழ்ச்சிகளை அவங்க கொடுப்பாங்க, உங்களை ஏமாற்றுவாங்க. வெற்றியை அடைவதற்கு முன்னாடி உங்கள் புதிய யோசனைகளையும் திட்டங்களையும் யார்டையும் சொல்ல வேணாம். செப்டம்பர் மாதம் பிற மாநிலம் அல்லது பிற நாடுகளின் மூலம் லாபம் வரும்னு சொன்னேன். சொந்த ஊர் மற்றும் தெரிந்த இடங்களில் கையாளும் வணிகம் நஷ்டத்தையும் வீழ்ச்சியையும் அளிக்கும். நிதி இழப்புகளை தவிர்க்க உங்கள் வழக்கமான செயல்பாடுகளை செய்யுங்க. உங்கள் லாபத்தை நீங்கள் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்காக முதலீடு செய்யணும். வணிகத்தின் மூலம் கடன்கள் அதிகரிக்கும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும். வணிகத்தில் வீழ்ச்சியை தவிர்க்க முதலீட்டு திட்டங்களை ஒத்தி வைக்கணும். உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்காரகனுக்கு பூஜை செஞ்சால் நல்ல வளர்ச்சி இருக்கும். நுரையீரல், இதயம், கல்லீரல், மார்பு பகுதி இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் வரும். அதிலிருந்து மீள்வதற்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்கும். பூரண குணமடைய இந்த பகுதிகளில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிகிச்சைக்கு போகணும். இருந்தாலும் நரம்பு மற்றும் தோலின் பாகங்களில் உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் அறிவுறுத்தலை பின்பற்றி அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுறீங்க. இந்த மாதம் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து குணமடைய செய்யலாம். பார்வதி தேவியை வழிபடுறது உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிர பகவான்
மேலும் சந்திர பகவானுக்கு பூஜை செய்யுங்க. செப்டம்பர் மாதத்தில் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. படிப்பில் சிரமப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவும் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் திறமைகளை நிரூபிக்க கடினமாக உழைக்க வேண்டி வரும். ஆசிரியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த கல்வி வளர்ச்சியில் சிரமங்களை ஏற்படுத்தும். மற்றவங்க செய்யும் தவறுகளால் நிர்வாகத்தின் மூலம் சட்ட சிக்கல்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. விநாயகர் பெருமானை வழிபடணும். இந்த சிரமங்களை தவிர்க்க உதவும். கல்வியில் சிறந்து விளங்க ஹயக்ரீவருக்கு பூஜை செய்யணும். சுபதேதிகள் 7, 8, 9, 12, 13, 18, 19, 22, 23, 24, 25 மற்றும் 26. அசுப தேதிகள் 1, 4, 5, 6, 14, 15, 16, 17, 27 மற்றும் 28. இதுவரை இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2024 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.